நீதிமானாக நாம் முடியணும், சமாதானமாக முடியணும். திருடனை பார்த்து கேட்டு பாருங்கள், எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா அவன் நரகந்து போகணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சின்ன பிள்ளையை பார்த்து கேட்டு பாருங்கள், நீ நரகம் போகணுமா மோட்சம் போகணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நரகம்னா மோட்சம்னா தெரியட்டா கூட அது என்ன தான் சொல்லுதுன்னா நான் மோட்சம் தான் போகணும்னு சொல்லுது. எல்லாருடைய விருப்பமும் தேவராஜ்யம் போகணும், மோட்சம் போகணும், மோசம் போகக்கூடாது, மோட்சம் போகணும். ஆனால் அந்த விருப்பம் நம்ம எங்கே நடத்தணும் என்று கேட்டிங்கன்னா அதற்குரிய வாழ்க்கைக்கு நம்ம நடத்தணும். விரும்பிட்டா போதாது, ஜெபிச்சுட்டா போதாது, அதனுடைய வாழ்க்கைக்கு நடத்தணும். அதனுடைய முடிவு என்று ஒன்று இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முடிவை சிந்தித்தால் நலமாயிருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த நான் போகிற இந்த வாழ்க்கையினுடைய முடிவு என்னமா இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சிட்டான் அப்படின்னா வாழ்க்கையே மாறிடும், ஜீவியமே மாறிடும். அவங்க முடிவை யோசிக்கிறது இல்லை, இதனுடைய முடிவு என்னமா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறதே இல்லை.